में भी आया था। குல்ஷன் லோகருக்கு 2 கைகளும் இல்லை. ஆனால் இவர் எந்த அளவுக்கு தன் நம்பிக்கை உடையவர் என்றால், கடந்த 11 ஆண்டுகளாக தனது கால்களால் கரும்பலகையில் எழுதி குழந்தைகளுக்கு கணிதம் கற்பிக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலம் பரங்கா கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளியில் குல்ஷன் ஆசிரியராக உள்ளார். நான் பிறந்தபோது எனக்கு 2 கைகளும் இல்லை என்பதைக் கண்டு என் பெற்றோர் கவலைப்பட்டனர், ஏமாற்றமடைந்தனர். என்னை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று யோசிக்கத் தொடங்கினர். இதனால் கலங்கிப்போன என் அம்மா எனக்கு தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டார். 7 நாட்களுக்கு எனக்கு தாய்ப்பால் கிடைக்கவில்லை. நான் வளர்ந்ததும் என் அம்மா கவலை இன்னும் அதிகரித்தது. கால் விரல்களில் சாக்பீஸை பிடித்து கோடுகள் வரைய அம்மா கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு என் அண்ணன் சாக்பீஸை காலில் வைத்து பயிற்சி செய்ய வைத்தார். பின்னர் சாக்பீஸுக்கு பதிலாக பேனா பிடித்து எழுதத் தொடங்கினேன். ஆரம்ப கல்வியை கிராம பள்ளியில் படித்தேன். நான் பள்ளி சென்றபோது மற்றவர்கள் என்னை பார்த்து சிரிக்கவும் கேலி செய்யவும் தொடங்கினர். இது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. எல்லா சவால்களையும் தாண்டி குல்ஷன் தனது கல்வியை தொடர்ந்தார். கல்லூரி கல்விக்காக கிராமத்திலிருந்து 74 கிலோமீட்டர் தொலைவில் சக்ரதர்பூரில் உள்ள ஜவஹர்லால் நேரு கல்லூரியில் சேர வேண்டியிருந்தது. தனது கிராமத்திலிருந்து இவ்வளவு தொலைவு பயணம் செய்வது அவருக்கு எளிதாக இல்லை. மனோகர்பூரில் இருந்து சக்ரதர்பூரில் உள்ள கல்லூரிக்கு ரயிலில் செல்ல வேண்டும். வீட்டிலிருந்து ரயில் நிலையத்திற்கு நடந்து செல்வேன். அதே போல சக்ரதர்பூரில் ரயிலில் இருந்து இறங்கி கல்லூரிக்கு நடந்தே செல்வேன். நான் அங்கு சேர்ந்தபோது என்னை பார்க்க ஒரு கூட்டம் கூடியது. நான் எப்படி எழுதுவேன் என்பது குறித்து பல வகையான விவாதம் நடக்கத் தொடங்கியது. तरह तरह की चर्चाएं होने लगी कि ये बच्चा कैसे लिखेगा. 2012 முதுகலை பட்டப்படிப்பை முடித்த பிறகு வேலை கிடைப்பது அடுத்த சவாலாக இருந்தது. குல்ஷன் ஆசிரியராக வேண்டும் என விரும்பினார். அதற்காக மேற்கு சிங்பூமின் மாவட்ட டெபுட்டி கமிஷனரை பல முறை தொடர்பு கொண்டார். 2014ஆம் ஆண்டு குல்ஷனின் சொந்த கிராமமான பரங்காவில் உள்ள மேம்படுத்தப்பட்ட உயர்நிலை பள்ளியில் அவரை கணித ஆசிரியராக ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் உதவியுடன் மாவட்ட டெபுட்டி கமிஷனர் நியமித்தார். நான் இந்த கிராம பள்ளியில் வேலை நாட்களுக்கு மட்டுமே ஊதியம் என்ற அடிப்படையில் ஆசிரியராக உள்ளேன். 1 மணி நேரத்திற்கு 139 ரூபாய் ஊதியம் கிடைக்கிறது. இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சக ஆசிரியர்களும் குல்ஷனை மரியாதையுடன் பார்க்கிறார்கள். சாருக்கு 2 கைகளும் கிடையாது. அவர் எப்படி பாடம் நடத்துவார், எப்படி கால்களால் எழுதுவார் என்று எங்களுக்கு தெரியாது. நான் 6ஆம் வகுப்பில் சேர்ந்த போது அவர் தனது கால்களால் எழுதுவதை பார்த்து வியப்படைந்தேன். கைகள் இல்லாவிட்டாலும் கால்களை வைத்து எழுதி கற்றுக் கொடுப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். சாருக்கு 2 கைகளும் இல்லை. பாடம் நடத்துகிறார், எழுதுகிறார், சாப்பிடுகிறார், மற்ற எல்லா வேலைகளையும் தனது கால்களால் செய்கிறார். இது குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கிறது. அவர் எந்த வகையிலும் மற்ற ஆசிரியருக்கு குறைவானவர் இல்லை. கடந்த 2 ஆண்டுகளாக அவரை பார்த்து வருகிறேன். குழந்தைகள் அவருக்கு மிக நெருக்கமாக உள்ளனர். அவர் கற்பிக்கும் முறை மிக எளிமையாக உள்ளது. குழந்தைகள் அவருடன் மகிழ்ச்சியாக உள்ளனர். குல்ஷன் லோகர் 2017ஆம் ஆண்டு அஞ்சலி சோயை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 வயது மகள் உள்ளார். 39 வயதான குல்ஷன் லோகரின் இதுவரையிலான பயணத்தில் அவரது மனைவியும் முக்கிய பங்கு வகித்துள்ளார். காதல் என்றால் என்னவென எனக்கு தெரியாது. அவர் என்னை விரும்பினார். கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அவருடன் பழகத் தொடங்கினேன். பின்னர் அவரை ஏற்றுக்கொண்டேன். 2017இல் திருமணம் செய்து கொண்டோம். தினமும் காலையில் எழுந்ததும் அவருக்கு பல் துலக்கி விடுவது, குளிப்பாட்டுவது, ஆடை அணிவிப்பது என அவருக்கு தேவையானவற்றை செய்வேன். பள்ளிக்கு செல்ல அவரை தயார்படுத்துவேன். எனக்கு இது பழகிவிட்டது. சுமையாக தெரியவில்லை. இயல்பான விஷயமாகவே தெரிகிறது. பிறர் தன்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாது என நினைக்கும் குல்ஷன் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இருக்க விரும்புகிறார். 2 கைகள் இல்லாவிட்டாலும் நான் இவ்வாறு செயல்படுவதை பார்த்து அனைவரும் என்னிடமிருந்து உத்வேகம் பெற வேண்டும்.
நான் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்புகிறேன். சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க விரும்புகிறேன்.